மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அந்த மதுரையில் வந்து முருகனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம். முருகன் வந்து மதுரையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பான். தந்தை பெரியாரை வந்து இந்த கருமேகம் சூழ்ந்து விட்டது, திராவிடம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்றதும், காசுக்காக தான் இந்துக்கள் முஸ்லிம்களாக கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். இந்த முருகன் என்கின்ற கடவுள் பெயரில் இந்த அரசியல் மாநாடு தேவைதான். திருச்செந்தூரில் கோடிக்கணக்கில் மக்கள் கூடி வழிபடுகிற கடவுளும், பழனியிலே கோடிக்கணக்கில் கூடி வழிபடுகிற கடவுளும், தமிழகத்திலே முருக கடவுள் என்று தமிழ் கடவுளாக அழைக்கப்படுவோம். அதில் நம்ம வந்து நமக்கு வந்து எந்த அப்ஜெக்ஷன் இல்லை. பாவம் தன்னை வருத்தி கொண்டு கூட நடந்து கொண்டு போய்கொண்டு நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை. அதில் பக்கத்தில் பாருங்கள், என்னுடைய கஜேந்திரன் நிற்கிறார். இவர் அப்படி தான் நடந்தே மலைக்கு போவார், கோயிலுக்கு போகிறவர். ஆகவே நம்ம அட்வொகேட் கருணாகரன். ஆகவே தெய்வ பக்தி உடையவர்கள் ஜாஸ்தி என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதில் மதுரையில் வந்து முருகனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம். முருகன் வந்து மதுரையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பான். அதுக்கு ஒரு மாநாடை போட்டி இவர் தான் முருக கடவுள்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. அதில் 52 கண்டிஷன் சரியா நம்ம போலீஸ் அரசு இவ்வளவு கண்டிஷனை போட்ட பின்னாடி தான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு கொண்டு வருது. அதில் சிங்கிள் பெஞ்ச் வந்து அதில் சிலது வந்து முடியாதுங்குது. டபுள் பெஞ்சுக்கு போன உடனே ஒரு கண்டிஷனை அவங்க ஒத்துக்கிறாங்க. என்னென்னா, அவங்களே கொடுத்தது அந்த செட்டிசைடு பண்ணால் கூட அந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டு அது ரொம்ப தெளிவாக அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, நீங்கள் அரசியல் பேசுனா தப்பு, ரிலீஜனை பற்றி பேசக்கூடாது. இது ரெண்டையும் இது ஹைகோர்ட் ஆர்டர் பெஞ்ச் இந்த உத்தரவு. உங்களுக்கு தெரியும், ரொம்ப பேஜ் வந்து அந்த இதுலேயே டிராஃபிக் சென்ஸ்லேயே போகும். அது ரொம்ப நேரம் பாவம் ஆனரபிள் ஜட்ஜஸ் எடுத்து சிங்கிள் சீட் ஆனரபிள் எடுத்து அதை வந்து அதுக்கு பின்னாடி அனலைசிஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி நீட்டாக அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க. யூ டு சி இன் சச் எ condition has been imposed by a contempt competent authority, it can pass muster. The authorities themselves have chosen the grant permission for holding the conference. அவங்க சைட்ல இருந்தே கொடுக்கப்பட்ட அந்த அத்தாரிட்டியின் அடிப்படையில் there's no expression can be taken to the conduct of the event. அந்த நிகழ்ச்சியில் the organizers have made it clear that the event would be religious in character and no negative note would be stuck அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக சொல்லுவாங்க. இதை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன நடந்தது? அரசியலில் வந்து அவங்க மேடை போட்டு திட்டினா திருப்பி பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம். இந்து முன்னணி எதுத்தோ இல்லை பிஜேபி எதுத்தோ நாங்கள் சொல்ல தயாராக இருக்கோம். ஐயோனோ இனி அப்ஜெக்ஷன். ஆனால் இங்கே என்ன எனக்கு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியாரை வந்து இந்த கருமேகம் சூழ்ந்து விட்டது, திராவிடம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்றதும், நரிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதும், இன்னும் வேற எதையோ பயன்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் பயன்படுத்துறது இல்லாமல் காசுக்காக தான் இந்துக்கள் முஸ்லிம்களாக கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், தைரியமற்றவர்கள். இந்த முருகன் என்கின்ற கடவுள் பெயரில் இந்த அரசியல் மாநாடு தேவையா? The violation of the order, court order, அதுதான் தப்புன்னு சொல்லி ஐ மெட் ஆனரபிள் கமிஷனர் அவர்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, மீட்டிங் மாநாடு எது கூட்டிங்களோ அதுதான் இருக்கணும். அங்கே கண்ணியமாகவும் பக்தியாகவும் பரவசமாக இருக்கணும் கூட்டிட்டு. அதில் தந்தை பெரியாரையும் எவ்வளவு போராட்டத்துக்குரிய பின்னணி தலைவர் அவர், 18 ஆண்டு காலம் போராடி திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டியில் அமர்த்திய பேரறிஞர் அண்ணா. ஒரே ஒரு சேலத்தில் நகராட்சியில் தலைவராக இருந்த தந்தை பெரியார் தனது கொள்கைகளை மக்கள் முன்னால் நிறுத்த முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக அதற்கு பின்னால் தேர்தலிலே நிற்பதில்லை என்று சொல்லி எவ்வளவு வருடங்களாக சாதி இல்லை, இந்த கொடுமைகளை எல்லாம் அவர்கள் முன்னிறுத்தி போராடினார்கள். தந்தை பெரியார் இல்லாமல் திராவிட இயக்கம் இல்லை, பேரறிஞர் அண்ணா இல்லாமல் ஆட்சி கட்டில் இல்லை. அதில் இங்கே இருக்க ஒரு 3 மினிஸ்டர் நம்ம லோக்கலில் இருக்கவங்க, ஆந்திராவிலேருந்து இவங்களுக்கு போதாதுன்னு ஆந்திராவிலேருந்து அங்கே ஒரு ஆளை இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவர் வந்து மேடையில் உட்காந்து அவர் முதல் கடவுள் யார் தெரியுமா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு.
துணை முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஆகவே பெரியார் இல்லை என்றால், பேரறிஞர் அண்ணா இல்லை என்றால் நாம் இந்த அரசு பதவிகளில் இருக்க முடியும், மந்திரியாகி இருக்க முடியும். நான் அன்புக்குரிய நண்பர்கள் செல்லூர் ராஜுக்கும் உதயகுமாருக்கும் ராஜன் செல்லப்பாவுக்கும் எனது அருமை நண்பர் கடம்பூர் ராஜுக்கும் சொல்றேன், நியாயமா இதை செய்யலாமா? டிஸ்பிளேல தெரியலப்போ கிரிட்டிசைஸ் பண்ணது எங்களுக்கு புரியலன்னு நீங்க சொன்னா ரைட், அடுத்த நாள் தெரிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் என்ன வேலை உங்களுக்கு? அதுக்கு பின்னாடி இந்த கூட்டணியில் என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். அவங்களும் புகார் கொடுத்துருக்காங்க சார். என்னன்னு? அவங்க வந்து அண்ணாவையும் பெரியாரையும் ஈவா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் புகார் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? செல்லூர் ராஜுவும் சரி, ஆர் விஜயகுமாரும் மொத்தமா கொடுத்துருக்காங்க. வெரி குட். நான் அது கொடுத்துருந்தா நான் பாராட்டுறேன். நான் ஐ வில் நாட் கோ பேக். அப்படி கொண்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா என்னாச்சு? அந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் கொஞ்ச நாள் பார்ப்பேன், நான் கோர்ட்டுக்கு போவேன். அது இல்லைங்க, அரசியல் ரீதியா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் இல்லாமல் நாங்கள் இல்லை என்பது உண்மை, உலகத்துக்கே தெரியுது. அப்ப அந்த தலைவர்களே கிரிட்டிசைஸ் பண்ண அங்க என்ன வேலை உங்களுக்கு? அப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் திட்டிட்டு போக, நீங்க கூட்டணி அமைச்சு போயிட்டே இருப்பீங்களா? என்னங்க இதுக்கு பின்னாடி இதை நியாயப்படுத்தி கூட்டணி இல்லை இல்லை எப்போ பாரு இல்லை, எஸ்டிஎஃப் மாநாட்டில இருந்து எங்க பார்த்தாலும் பழனிசாமிக்கு இல்லை, திடீர்னு நாங்க கூட்டணி அமைச்சிட்டோம். ஏன்னா பார்த்து ரொம்ப வயிறாங்க எல்லாரும். நீதான் சொன்ன கூட்டணி இல்லைன்னு சொல்லி. அப்ப நீயே கூட்டணி பின்னாடி போயிட்டு உன்னை பார்த்து கிண்டல் பண்றாங்கன்னா பஃபூன் மாதிரி ஆயிட்டு தமிழ்நாட்டில் ஜோக்கர் மாதிரி. கிண்டல் பண்ணாம என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே எங்களது அடித்தளத்தில் அடி வயிற்றில் கை வைத்தாங்க. இது ஒரு பெரிய இந்த கிரிட்டிசைஸ் ஈக்குவலாக நீங்க எதையுமே சொல்ல முடியும். அது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை நிறுவி இருப்பதால் தான் இந்த புகாரை வயலேஷன் ஆஃப் த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தது என்று சொல்லி இன்றைய தினம் இந்த புகாரை கொடுத்திருக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக இந்த மாநகர ஆணையாளர் நிச்சயமாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொடி விஷயம் உண்மையிலே தமிழக முதல்வர் நாலேஜுக்கு போச்சா இல்லையா தெரியாது. அந்த கொடி அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தில் எழுத்துரிமை, பேச்சுரிமை, நம்ம பிரஸ் எல்லாம் சேர்ந்து வருது. ஆர்டிகல் 226 எல்லாத்துலேயும். ஆனால் அந்த கொடியே நீங்கள் இங்கே கட்சி கொடியே நடவிட மாட்டேன்னு சொல்லி கலாட்டா பண்ணால் இது மதுரையில் இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு திரும்ப கூட ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு திருமூர்த்தி என்ற அட்வொகேட் அதுக்காக போராடுறாரு. இங்கே வரைக்கும் போராடி லார்ஜர் பெஞ்சுக்கு போய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிலவுது சார் தமிழகத்தில். இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. எங்க போறது இதெல்லாம்? ஆகவே தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கிரிட்டிசைஸ் பண்ண மேடையில இருந்து இன்னமும் பார்த்துக்கிட்டு இருந்தா இவர்கள் அதிமுக பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவதற்கு நாங்கள் தொண்டர்கள் இருக்கிறோம். பார்த்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.